அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கப்படுறது சொர்க்கத்தில் என்ன கிடைக்கும், இஸ்லாம், ஹிந்துசம் மற்றும் பைபிளுடைய பார்வை. அதாவது இஸ்லாமிய கிரந்தம் இதை பற்றி என்ன சொல்லுது, ஹிந்துஸ் புத்தகங்கள் என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுதுங்கிற பார்வையை நாம் இதில் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். காரணம், நிறைய பேர் இஸ்லாம் சம்மந்தப்பட்ட சொர்க்கத்தில், இஸ்லாமிய சொர்க்கம், இஸ்லாம் கூறக்கூடிய சொர்க்கத்தில் பல தவறான அவதூறான பிரச்சாரங்களை பார்க்குறதால, பிரச்சாரங்கள் செய்கிறத பார்க்குறதால அதுக்குரிய மறுப்பாகவும் ஒரு இஸ்லாம் மற்றும் ஹிந்துசம் பைபிளில் சொர்க்கத்தை பற்றி என்ன இருக்குங்கிற ஒரு சின்ன ரிசர்ச் மாதிரி நாம் என்ன செய்வோம் இதில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சொர்க்கம் முதலாவது கிடைக்குமா அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது. சொர்க்கம் கிடைக்குமா? சில ஹிந்துக்கள் கூறுவார்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சாதாரண ஹிந்துக்கள், எங்கள் இதில் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, சொர்க்கம் நரகம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கூறுவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னா அதை பார்ப்போம். அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு வாக்களிக்கான். மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் சோனபதிகளை வாக்களித்துள்ளான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவற்றின் அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள். அந்த நித்திய சோனபதிகளில் அவர்களுக்கு உன்னத மாளிகைகள் உண்டு. அல்லாஹின் திருப்தி தான் மிக பெரியது. அப்போ சொர்க்கம் இருக்குது, சொர்க்கத்தில் அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் வாக்குறுதி கொடுக்குது. ஸோ இப்போ ஹிந்து மத ரிலிஜன் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். நீ அழகிய வீரர்கள் இருக்கும் சொர்க்கத்தின் தலைவன், மெய்யாகவே சத்தியம் உனக்கு ஒப்பாக யாரும் இல்லை. மெய்யாகவே சத்தியம் உனக்கு ஒப்பாக யாரும் இல்லை. ரிக்வேதம் முதலாவது மண்டலம் அல்லது புத்தகம் 52வது சுக்தம். மந்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 11லேருந்து 13 சொல்லுது. இது இந்திரனை பற்றி பேசுது. இந்திரனை தான் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தின் தலைவன் அப்படின்னு சொல்லி இது குறிக்கிற விஷயத்தை என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது ஒரு விஷயம். அடுத்தது மேலும் வசனங்களை பார்த்தோம்னா, பரந்த தீயோர்களை விளக்கும் சொர்க்கம். சொர்க்கத்தில் தீயவர்கள் இருக்க மாட்டார்கள். இந்திரனுக்கு வணக்கம் அளித்து மகத்தான பூமியும் பரந்த தீயோர்களை விளக்கும் சொர்க்கம் இந்திரனுக்கு வணக்கம் அளித்தது. மகத்தான பூமியும் இந்திரனுக்கு வணக்கம் அளித்தது. விரும்பத்தகுந்த பாக்களோடு சொர்க்கத்துக்காக வழிபவர்கள் இந்திரனை வணங்குகிறார்கள். அப்போ சொர்க்கம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யலாம் இதில் மூலமாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். இது ரிக்வேதம் முதலாவது மண்டலம் 131வது சுக்தத்தில் முதலாவது வசனம் மந்திரம். அடுத்தது ஹிந்து சாதாரணமாக ஹிந்துக்கள் படிக்கக்கூடிய பகவத்கீதையுடைய 2வது அத்தியாயம் 37வது வசனம். குந்தியின் மகனே, நீ கொல்லப்பட்டால் சொர்க்கத்தை அடையலாம், வெற்றி பெற்றால் இவ்வுலகினை அனுபவிக்கலாம், உறுதியுடன் எழுந்து போர் புரிவாயாக. அதாவது நமக்கு தெரியும், மகாபாரதம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான போர் வரும் அதில் மகாபாரதத்தில். அதில் அர்ஜுனன் சரியாக போர் கட்டத்தில் எனக்கு உறவினர்களோடு போர் செய்ய முடியாது, எனக்கு என்னுடைய குருவோடையும் நான் அப்படி போர் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள ஸ்ரீ கிருஷ்ணர் பண்ணக்கூடிய அட்வைஸ் தான் பகவத்கீதைங்கிறத பார்க்கலாம். அப்போ அந்த பகவத்கீதையில் நீ போர் செய், சத்தியத்துக்காக போர் செய்யணுமெங்க, நீ போர் செய், அதில் கொல்லப்பட்டால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், அவர் வெற்றி பெற்ற நீ இந்த உலகத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லி அதில் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். அப்போ ஹிந்து மத கிரந்தங்கள் அடிப்படையில் சொர்க்கம் இருக்குங்கிற விஷயத்தை நாம் என்ன செய்யலாம் இதில் பார்க்கலாம். அடுத்தது பைபிளை பொறுத்த வகையில் சொர்க்கம் இருக்குங்கிறது தெரியும், பரலோகம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. தனியாக வசனம் காட்டி அதை ப்ரூஃப் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் கிடையாது. இருந்தாலும் இதில் சொல்லப்பட்டிருக்கு, யோவான் 14:1, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆகையால் அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்தலத்தை, பிதாவினத்தில் நிறைய இடம் இருக்குது, உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்போ பரலோகம் என்கிற ஒன்று இருக்குது, இந்த உலகத்தை தாண்டின வேறொரு இடம் இருக்குது, கடவுளுடைய இடம் என்ற ஒன்று இருக்குங்கிறது இதில் ப்ரூஃப் ஆகுது. மத்தேயு 18:4, ஆகையால்
இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தின் பெரியவர் எனப்படுவான். தன்னை தாழ்த்தி கொள்கிறவர்கள், பிள்ளைகளைப் போல் தன்னை தாழ்த்தி கொள்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர் எனப்படுவார்கள். தன்னை தாழ்த்தி தன்னடக்கத்தோடு வாழக்கூடியவங்க பரலோக ராஜ்யத்தில் பெரியவங்களை இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இதுவும் சொர்க்கம் இருக்குங்கிறத கூறக்கூடிய வசனங்களாக பார்க்கலாம். மேலும் சொர்க்கத்தில் என்ன கிடைக்கும்ங்கிற சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டுக்கு நாம் உணவு பற்றி பார்ப்போம். உணவு சாப்பாடுங்கிற ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, குர்ஆனுடைய 52வது அத்தியாயத்துடைய 22வது வசனம், இன்னும் அவர்கள் விரும்பும் கனி வகைகளையும் இறைச்சியையும் நாம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருப்போம். சொர்க்கத்தில் நான் விரும்பக்கூடிய கனி வகைகள், பழங்கள், இறைச்சிகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யலாம், இதில் பார்க்கலாம். எனவே இதில் சொர்க்கம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் குர்ஆன் படி சொர்க்கத்தில் உணவு இருக்குது, சாப்பாடு இருக்குங்கிற விஷயத்தை பார்க்கலாம். இப்போ ஹிந்து மத வேதங்கள் என்ன சொல்லுவாங்கிறத பார்ப்போம். உயரிய நிலைக்கேறுங்கள், சோதி சொர்க்க நிலைக்கு சென்றவுடன், சோதிங்கிறது சம்டைம் ஹிந்து மத வேதங்களில் வானத்தையும் குறிக்கும், சொர்க்கத்தையும் குறிக்கும். சோதி சொர்க்க நிலைக்கு சென்றவுடன் தேவர்களோடு சேர்ந்து புசியுங்கள், சாப்பிடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இது யஜுர்வேதத்துடைய 4வது காண்டம், 6வது பிரசுரம், 5வது அணுவாகம், 2வது மந்திரத்தில் பார்த்திங்கன்னா இது சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது கிருஷ்ண யஜுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். மேலும் சுக்ல யஜுர்வேதத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் பிதுருக்கள், அதாவது பிதுருக்கள்னா முன்னோர்கள், பிதுருக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க முன்னோர்கள் புசித்துள்ளார்கள். பிதுருக்கள் இன்பமாக உள்ளார்கள், பிதுருக்கள் இன்பமாக்கப்பட்டுள்ளார்கள்ங்கிறது சுக்ல யஜுர்வேதத்துடைய 11வது அத்தியாயத்துடைய 31 மற்றும் 32வது வசனங்கள் அல்லது மந்திரங்கள் பார்த்திங்கன்னா சொல்கிறத பார்க்கலாம். அப்போ உணவு சாப்பாடுங்கிறது புசித்து கொண்டுள்ளார்கள், சாப்பிட்டு கொண்டுள்ளார்கள் அப்படிங்கிறது தேவர்களோடு சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை யஜுர்வேதங்கள் சொல்கிற விஷயத்தை பார்க்கலாம். அப்போ சொர்க்கத்தில் உணவு இருக்குது. இது குர்ஆனுக்கு முரண் இல்லை. இதை பற்றி பேசுகிற விஷயத்தில் குர்ஆனுக்கு முரண் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யலாம் பார்க்கலாம். அடுத்தது பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து ஒரு கட்டத்தில் சொல்லுவார், லூக்கா 22:16, தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இது நிறைவேறும் அளவும் இனிமேல் நான் இதை புசிக்க மாட்டேன். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இது புசிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யலாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சொர்க்கத்தில் பைபிள் படி பழங்கள் இருக்குங்கிற விஷயத்தை பார்க்கலாம். நகரத்து வீதியின் மத்தியிலும், இது எப்போ சொல்லப்படுதுன்னா எல்லா நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட்டே எல்லாம் முடிஞ்சு இருக்கக்கூடிய இடத்தை பற்றி பேசுது. நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவான வகைகள். அப்போ பாருங்கள், சொர்க்கத்தில் சில கிறிஸ்தவர்கள் சொல்கிறது போல் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னா என்னதுக்கு பலம், சாப்பிட்றதே இல்லைன்னா என்னதுக்கு பரலோக ராஜ்யத்தில் பலம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்போ இது உணவுக்காக உள்ளது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நாம் சொர்க்கத்தில் பார்க்கக்கூடியது பானம், குடிபானங்கள். நான் ரொம்ப லென்த்தாக வீடியோ போகக்கூடாங்கிறதுக்காக ரொம்ப ஷார்ட்டாக போயிட்டுருக்கேன். அடுத்தது பானங்கள், குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை பற்றி இஸ்லாம் சொர்க்கத்தில் பால் ஆறு, தேனாறு, மது ஆறு, நீர் ஆறு, 4 வகையான ஆறுகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யலாம் பார்க்கலாம். உதாரணமாக பயபக்தி உடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டுள்ள சொர்க்கத்தின் உதாரணமாவது அதில் மாறுபடாத தெளிந்த நீரை கொண்ட ஆறுகளும், தன் சுவை மாறாத பாலாறுகளும், அருந்துவோருக்கு இன்பம் அளிக்கும் மதுரச ஆறுகளும், தெளிவான தேன் ஆறுகளும் இருக்கின்றன. இன்னும் அதில் அவர்களுக்கு எல்லா விதமான கனிவகைகளும் அப்படின்னு சொல்லி, அதாவது ஆறு இருக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த விஷயத்தை பற்றி இது அல்லாஹ் சொர்க்க இங்கே பார்த்திங்கன்னா மதுவை தடை செஞ்சிருக்கான், அதில் சொர்க்கத்தில் அல்லாஹ் மதுவை கொடுக்கான், சாராயத்தை கொடுக்கான் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். ஆனால் அந்த மதுங்கிற அரபு வார்த்தைக்கு பார்த்திங்கன்னா பானம், இனிப்பானவை, சுவையானவை அப்படின்னு சில பேர் அர்த்தமும் மதுங்கிற தமிழ் சொல்லுக்கே இருக்குது. இவை சில பேருக்கு மது என்று பேர் இருக்கும். மதுங்கிறது தமிழ் அவர்களுக்கு பேர் வச்சிருப்பாங்க. ஸோ இதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா அவங்க சாராயம் என்ற அர்த்தம் இல்லை, இனிமையான அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தங்கள் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் இங்கே குர்ஆன் அந்த
சொர்க்கத்தில் தரக்கூடிய அந்த மதுவின் மூலம் போதை வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். தெளிவான பானம் நிறைந்த குவளைகள் அவர்களை சுற்றி கொண்டிருக்கும். அது மிக்க வெண்மையானது, அருந்துவோருக்கும் மதுரமானது, அதில் கருதி மீறாது, அதனால் அவர்கள் புத்தி தடுமாறுபவர்களும் அல்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம். அவங்களால அந்த போதை தராது அப்படிங்கிற அரபு வார்த்தையை இங்கே 37-47 பயன்படுத்தி வைக்கிறது என்ன செய்யலாம் பார்க்கலாம். அது அந்த மதுவாருங்கிறது போதை தராதது அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆனால் இதே மாதிரி அங்கே ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம்னு சொன்னால், ஹிந்து மத ஸ்கிரிப்சரில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஹிந்து மத வேதங்களில் அதர்வண வேதத்தில் 4வது காண்டம் 34வது சாப்டர் 6வது மந்திரத்தில் தேன் கரைகளுடன் நிறைந்த வெண்ணெய் ஏரிகள், மது, பால், தயிர் மற்றும் தண்ணீர் நிறைந்த இனிப்பு நிறைந்த இந்த ஓடைகள் சொர்க்க உலகில் உன்னை அடையும். தாமரை மலர்கள் கொண்ட முழு ஏரிகளும் உன்னை அணுகும். அதர்வண வேதத்தில் 4:34-6 சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பாருங்கள், சொர்க்கம் இருக்குங்கிற சொல்லப்படுறதோட சொர்க்கத்தில் சாப்பாடு இருக்குங்கிறது நேரத்தில் பார்த்தோம். அதே போல் சொர்க்கத்தில் பானம் இருக்குது, ஏரிகள், ஓடைகள், ஆறுகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்ய பார்க்கலாம். தேன் கரைகள், தேன் ஆறுகள், வெண்ணெய் ஆறுகள், மது, பால், தயிர் போன்றவைகள் ஆறுகள், ஏரிகள்லாம் கிடைக்கும்னு சொல்லி அதர்வண வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை என்ன செய்யலாம் பார்க்கலாம். பைபிளை பொறுத்த வகையில் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், மத்தேயு 26வது அதிகாரம் 29வது வசனத்தில், இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ பிதாவின் ராஜ்யத்தில் நான் இதை குடிப்பேன் அப்படின்னா பிதாவின் ராஜ்யத்தில் குடிப்பது இருக்குது, பானம் பண்ணுவது இருக்குங்கிற விஷயத்தை இதிலிருந்து நாம் என்ன செஞ்சு கொள்ளலாம், தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது பிதாவின் ராஜ்யம் என்றால் என்னென்னா இயேசு ஆயத்தம் பண்ணி வரக்கூடிய ராஜ்யம், அந்த பிதாவுடைய இடத்தை குறிக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்க்கலாம். மேலும் நியாய தீர்ப்பு நாள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் வந்து எல்லாம் நியாய தீர்ப்பு நாள், நியாய தீர்ப்பு விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாம் லாஸ்ட் ஃபைனல் இருக்கக்கூடிய இடத்தை பற்றி சொல்லக்குள்ள வெளிப்படுத்தின 22:1 சொல்லப்படுது வந்து பார்த்தீங்கன்னா, நியாய தீர்ப்பு எல்லாம் முடிந்து வாழும்போது அங்கு யாருக்குமே நீர் குடிக்க தேவை அப்படின்ற விஷயமே இல்லை அப்படின்னு சொன்னால், ஆனால் ஏன் அங்கே எல்லாம் முடிஞ்சிட்டு வாழக்கூடிய அந்த இடத்த எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நதிகள் என்னதுக்கு இருக்குது. உதாரணமாக வெளிப்படுத்தின 22:1 சொல்லப்படுது, பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பிக்கப்பட்டது. அங்கே வந்து சாப்பாடு இல்லை, தண்ணி குடிக்கிறதோ நீர் ஆகாரமோ எதுவுமே தேவையில்லைன்னு சொன்னால் என்னதுக்கு நதி, அங்கே நதி என்னதுக்கு, நேரத்தில் பார்த்தது போல் பழங்கள் என்னதுக்கு. அப்போ இதெல்லாம் வந்து இவங்களுடைய தவறான புரிதல். அப்போ சொர்க்கம் பைபிள் படியும் சொர்க்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இருக்குது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பானம் இருக்குங்கிற விஷயத்தை நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அடுத்தது முக்கியமான சப்ஜெக்ட் மனைவிகள். இதை வச்சு நிறைய பிரச்சாரங்கள் இருக்கிறத வந்து நாம் என்ன செஞ்சிருக்கோம் பார்த்திக்கோம். ஏராளமான பிரச்சாரங்கள் இதை வச்சு இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நாம் பார்க்கோம். ஸோ அதை பற்றி நான் பார்க்கும். இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், குர்ஆன் 52:20, அணி அணியாக போடப்பட்ட மஞ்சள்கள் மீது சாய்ந்தவர்களாயும் அவர்கள் இருப்பார்கள். மேலும் நாம் அவர்களுக்கு நீண்ட கண்களையுடைய ஹூர்லீன்களை மனம் முடித்து வைப்போம். ஹூர்லீன்கள் என்று சொல்லக்கூடிய பெண் இனம் அறிக்கை சொர்க்கத்து பெண்கள், அவங்கள நாங்கள் திருமணம் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த குர்ஆன் வசனம் சொல்கிறது. திருமணம் செஞ்சு வைப்போம்ங்கிற வார்த்தையை இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரபுல என்ன செய்யப்படுது, பயன்படுத்தப்படுது. அப்போ சும்மா பெண்களை கொடுக்குறேன்னு பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இல்லை, இங்கே மனைவியாக கொடுக்கப்படுது. திருமணம் நடக்குது. அங்கே திருமணம் நடக்கிறது எப்படி தப்பாக பேசுவாங்க. ஸோ திருமணம்ங்கிறது தப்பாக பேசினா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பிரெயின்லாம் ப்ராப்ளம்ங்கிறது அனுசரியெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதை பற்றி மற்ற இதுகள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். உதாரணமாக அதை பார்க்குறதுக்கு முதல்ல இஸ்லாம் வந்து இதை பற்றி என்ன சொல்லுது, மனைவிகள்னா யார், எத்தனை பேருங்கிற விஷயத்தை பொறுத்த வகையில் மனைவி என்று வந்தாலே அது வந்து தப்பு கிடையாது. மனைவி தப்புண்டா 1 இருந்தாலும் தப்பு, 10 இருந்தாலும் தப்பு, சரியா? மனைவி என்று வந்தால் தவறு கிடையாது, தவறான விஷயம் கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்தில் அதாவது இஸ்லாமிய சொர்க்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 100 படித்தரங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம்.
அதை பற்றின ஹதீஸ் வந்து புகாரியுடைய 2789 ஹதீஸில் வந்து பார்த்திங்கன்னா வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள், அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொண்டும் தொழுகை நிலை நிறுத்தி ரமலான் நோன்பு நோற்ற மனிதர்கள் சொர்க்கத்தில் புகச் செய்வான். அல்லாஹ்வின் மீது சொர்க்கத்தில் புகச் செய்வது அல்லாஹ்வின் மீது கடமையாகிறது. அவர் இறை வழியில் அறப்போர் புரிந்தாலும் சரி, அல்லது அவர் பரந்த பூமியில் உட்கார்ந்து கொண்டாலும் சரி என்று கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, நாங்கள் மக்களுக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கலாமா என்று நபித்தோழர் கேட்டதற்கு அவர்கள், சொர்க்கத்தில் 100 படித்தரங்கள் உள்ளன, அவற்றை அல்லாஹ் தன் பாதையில் அறப்போர் புரிவர்களுக்காக தயார்படுத்தி வைத்துள்ளான். 2 படித்தரங்களுக்கு இடையிலேயே வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள இது போன்ற தொலைவு உள்ளன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சொர்க்கத்தில் 100 படித்தரங்கள் இருக்குது. அந்த 100 படித்தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு படித்தரத்துக்குரிய இடைவெளி இருக்கு இல்லையா, வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள இடைவெளி, இந்த பூமிக்கும் வானத்துக்குமான இடைவேளை அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யலாம் வந்து அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த உலகத்தில் அல்லாஹுக்காக பரிசுத்தமாக வாழ்ந்து அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றி அல்லாஹுக்காக இப்போ உதாரணமாக இஸ்லாத்துக்கு எதிராக யாராவது பாராங்க, உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்களை கொல்லணும், முஸ்லீம்களை அழிக்கணுங்கிறதுக்காகவோ, முஸ்லீம் நாட்டை அபகரிக்கணும் என்கிறதுக்காகவோ யாராவது வந்து அவங்களுக்காக போராடி, அல்லது தன்னுடைய மனைவி மக்களுக்காக, முஸ்லீம் பெண்களுங்கிறதுக்காக அழிக்க செய்வர்கள் தன் மனைவி மக்களுக்காக போராடி அந்த போராட்டத்தில் ஒருவர் மரணித்தா அவர் வந்து ஷஹீதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஷஹீத் அந்தஸ்தை அடையக்கூடியவருக்கு 72 மனைவிகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யலாம் பார்க்கலாம். அல்லாஹ் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்களை கொல்லணும் அழிக்கணுங்கிறதுக்காகவோ, தன்னை அழிக்கணும் கொல்லணும் என்று வரக்கூடியவங்களுக்காகவோ, அல்லது ஒரு முஸ்லீமான நாட்டை பாதுகாக்கிறதுக்காகவோ தற்காப்பு போர் செஞ்சு அதில் மரணிக்கக்கூடியவருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அதில் ஒருவேளை மரணித்தா கொல்லப்பட்டால் அவருக்கு 6 விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் வச்சிருக்கான். அதை பற்றி செய்தி வருது. அறிவிப்பவர் அல் மிக்தாம் மின் அறிவிப்பவர் அல் மிக்தாம் பின் மதைகாரிப், அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு உயிர் தியாகிக்கு அல்லாஹ்விடம் 6 விடயங்கள் உள்ளன. அவரின் முரல் இரத்த போக்கில் இருந்து மன்னிக்கப்படுகிறார். அது அவருடைய இரத்தம் கீழே விழுகிறதுலேருந்து அவர் பாவங்க மன்னிக்கப்படுகிறார். அவருக்கு எதிராக சொர்க்கத்தில் அவருடைய இடம் காட்டப்படும். அவருக்கு எதிராக என்றால் அவருக்கு முன்னுக்கே என்ன செய்யப்படும், அந்த சொர்க்கம் வந்து அவருக்கு என்ன செய்யப்படும், காட்டப்படும். அவர் மரணிக்கிறதுக்கு முதல் காட்டப்படும். தண்டனையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார், பாரிய பயத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறார். இந்த பாரிய பயம்ங்கிறது அந்த ஜட்ஜ்மெண்ட் டேயில் இருக்கக்கூடிய அந்த பயத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறார். மதிப்புக்குரிய கிரீடம் அவர் தலையில் இருக்கும். மதிப்புக்குரிய கிரீடம் ஒன்று அவரோட தலையில் இருக்கும். அதன் மாணிக்கம், அந்த கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம் இந்த உலகத்தை விட சிறந்ததாக என்ன செய்யும் இருக்கும். 72 ஹூரீன்களுடன் அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்படும். அவருக்கு வந்து 72 மனைவிகள் வந்து திருமணம் செய்து கொடுக்கப்படும். அவரின் நெருங்கிய உறவினர்கள் 70 பேருக்கு அவர் பரிந்துரை செய்யலாம். அதாவது அவர் என்ன செய்வார்னா, அவருக்கு வந்து 72 மனைவிகள் கொடுக்கப்படும். அதர் பக்கம் அவருடைய உறவினர்கள் இருக்காங்க இல்லையா, முஸ்லீமான உறவினர்களுக்கு அவரால் என்ன செய்யும், பரிந்து பேச முடியும். 70 பேருக்கு என்ன செய்ய முடியும், பரிந்து பேச முடியும். இப்படியான ஒரு இது வந்து திருமிதியுடைய 1683 ஹதீஸில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது வந்து சஹி ஹதீஸ், அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது வந்து சஹி ஹதீஸ்ன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், 72 மனைவிகள் இதில் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யலாம் வந்து பார்க்கலாம். அதே போல் சொர்க்கத்தில் ஆக குறைந்த படித்தரத்தை அடையக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மனைவிகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யலாம் வந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு பெரிய ஹதீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சொல்லப்படும். இந்த ஹதீஸ் 311வது ஹதீஸ் வந்து இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால்,
இந்த சொர்க்கத்தில் மிகவும் தாழ்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடியவருக்கு 2 மனைவிகள் கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யலாம் வந்து பார்க்கலாம். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொன்னால், ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வந்து மிக முதன்மையாக சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்களுக்கு வந்து மனித இனத்தில் இருந்து 2 பெண்கள் திருமணம் செய்து கொடுக்கப்படும். அதை பற்றி முஸ்லீமுடைய 5449 ஹதீஸில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து கொடுக்கப்படும். முதலாவது சொர்க்கத்துக்கு போகிறவங்களுக்கு மனித இனத்திலேருந்து 2 பெண்களும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹூர்லி இனத்தில் அவர் ஷஹீத் அந்தஸ்தை அடைந்தவராக உயிர் தியாகியாக இருந்தார்னு சொன்னால் ஹூர்லின் பெண்கள்லேருந்து 72 மனைவிகள் திருமணம் செஞ்சு செய்யப்படும் கொடுக்கப்படும். தாழ்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு முஸ்லீம், அவர் பாவம் செஞ்சு நரகத்திலிருந்து விடுதலையாகி தாழ்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடியவருக்கு 2 மனைவிகள் ஹூர்லின் பெண்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை போக இந்த உலகத்தில் மனைவியாக இருக்கக்கூடியவங்க சமமான சொர்க்க அந்தஸ்தை அடையும் பட்சத்தில் அங்கேயும் அவர்கள் மனைவியாக இருப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தை மனைவியாக இருப்பாங்கங்கிற விஷயத்தை பார்க்கலாம். சரி, இதில் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் இந்த சொர்க்கத்துடைய மனைவிகள் சம்மந்தமாக மனைவிகள் கொடுக்குறது தப்பு கிடையாது. இப்போ நாத்திகத்தை பொறுத்த வகையில் கொஷின் பண்ண முடியாது. நாத்திகர்களை பொறுத்த வகையில் அவங்க யார் இருக்கலாம், எத்தனை பேரோட இருக்கலாம், எதுவுமே சரிங்கிற ஒன்று கிடையாது, தப்புங்கிற ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு 50 பெண்கள் சேர்ந்து ஒரு ஆணோட இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது தப்பு சொல்ல முடியாது. அவங்க விருப்பம்னா ஓகேன்னு சொல்லுவாங்க. அப்போ இது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறவங்க இங்கே வந்து என்ன செய்யக்கூடாது, இதை கொஷின் பண்ண முடியாது. மற்ற ஹிந்துஸ் யாராவது இதை கொஷின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னால் கிடையாது. உதாரணமாக இதை பற்றி நாம் என்ன செய்வோம், அதர்வண வேதம் என்ன சொல்லப்படுதுங்கிறத பார்ப்போம். அதர்வண வேதம் 4வது அதிகாரத்துடைய 4வது காண்டம் 34வது அத்தியாயம் 2வது மந்திரத்தில் எலும்பற்று புனிதமாகி பவித்திரத்தில் சுத்தமாகி சோதியாயுள்ள அவர்கள் சோதி உலகத்தை அடைகிறார்கள். ஜாத வேசன், அதாவது ஜாத வேசன்னு சொன்னால் அக்னி நெருப்பு, அவர்கள் மூலாங்கத்தை எரிப்பதில்லை. சொர்க்க உலகத்தில் அவர்களுக்கு அநேக ஸ்திரீகள் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்த மூலாங்கம் என்கிற இடத்தை பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எபிரே வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷிஷ்னம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, எபிரே வார்த்தையில் சமஸ்கிருத வார்த்தை ஷிஷ்னம்ங்கிற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு ஆணுறுப்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ மூலாங்கம்ங்கிறது ஆணுறுப்பை வந்து குறிக்குது. அப்போ ஜாதவேஷன் அவங்களுடைய ஆணுறுப்பை எரிப்பதில்லை. சொர்க்க உலகத்தில் அவர்களுக்கு அநேக ஸ்திரீகள் உண்டு, அநேக பெண்கள் அவங்களுக்கு இருக்காங்க, எத்தனைன்னு சொல்லப்படுது. இது வந்து அதர்வண வேதம் 4வது அத்தியாயத்துடைய 4வது காண்டத்துடைய 34வது அத்தியாயத்துடைய 2வது மந்திரம்ங்கிறத பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்த சிஷ்ணம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிக்வேதத்தில் 10வது மண்டலம், ரிக்வேதத்தில் 10வது மண்டலத்தில் 95வது சுத்தம் வந்து பார்த்திங்கன்னா அப்சரஸ்களின் ஒருவரான ஊர்வசி பற்றி இருக்குது. அப்சரஸ்கள் யாருன்னா சொர்க்கத்தில் பெண்கள். அப்சரஸ்கள்னால் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஹிந்து மத புத்தகங்கள் அடிப்படையில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படிங்கிற பார்க்கலாம். அப்படி இருக்கக்கூடிய அப்சரஸ்களில் ஒருவரான ஊர்வசி, ரொம்ப மேனக ஊர்வசின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த ஊர்வசி மானிடனான புரூரவான் என்கிறவரோட நேசம் கொண்டு அவரை திருமணம் முடித்து அவரோட வாழ்ந்து அவர் மூலமாக ஊர்வசி வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பமான ஸ்டோரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10வது மண்டலம் 95வது சுத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்குது. ஆனால் அதே அந்த இடத்த என்ன சொல்லப்படுதுன்னா 10வது மண்டலம் 95வது சுத்தம் 8வது மந்திரத்தில் அப்சரஸ்கள் ஆடைகளை நீக்கி வைத்திருந்த போது புரூரவான் விரும்பிய போது அவர்கள் பாம்பை போல் ஓடினார்கள். அப்சரஸ்கள் ஆடைகளை நீக்கி வைத்திருந்த போது புரூரவான் அவர் விரும்பிய போது அவர்கள் பாம்பை போல் ஓடினார்கள். அதே போல் ஊர்வசி சொல்கிறதாக வருகிறது, மானிடன் மனுஷன் அப்சரஸ்களை கலந்து செயல்களாலும் சொற்களாலும் பேசுங்கால் அன்னங்களை போல் பேசும்போது அன்னங்களை போல் தேகங்களை அழகை புலப்படுத்துகிறார்கள். அதாவது மனிதர்கள் அப்சரஸ்களோடு சேர்ந்து செயல்களாலும் சொற்களாலும் பேசும்போது அப்சரஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னங்களை போல் அன்னப்பறவைகளை போல் தங்கள் தேகங்களின் உடம்பின் அழகை வந்து வெளிப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்கலாம். அப்போ இந்த அப்சரஸ்களோடு சேர்ந்து வாழக்கூடிய விஷயம் சொர்க்கத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் இதில் வந்து செஞ்சு கொள்ளலாம். ஏற்கனவே அதர்வண வேதத்தில் பார்த்தோம் 4:34-2 பார்த்தோம். அவர்கள் மூலாங்கம் ஆணுறுப்பு வந்து பார்த்திங்கன்னா எரிக்கப்படுவதில்லை. அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அநேக பெண்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். அப்போ ஹிந்து மத வேதங்கள் சொர்க்கத்தில் மனைவிகள் உண்டு என்கிற விஷயத்தை அவங்க என்ன செய்யலை, ஹிந்து மத ஸ்கிரிப்சர் வந்து தடுக்கலைங்கிற விஷயத்தை என்ன செய்யலை பார்க்கலாம். அநேகம் இருக்குது, நம்ம சுருக்கமான ஒரு ரிசர்ச்சை தான் இதில் பார்க்கும். அடுத்தது
கிறிஸ்தவத்தை பொறுத்தவரையில் பைபிளை பொறுத்த வகையில் ஆதாம் படைக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிளில் அப்படிலாம் ஒன்று மில்லியன் சொல்லுவாங்க. அது பிள்ளை ஆதாம் படைக்கப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கே அப்படின்னு சொன்னால் ஈடன் கார்டன், ஏதேன் தோட்டம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட சொர்க்கத்துக்கு நிகராக புனிதமாக பார்க்கக்கூடிய இடம். கிறிஸ்தவ நம்பிக்கைப்படி இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஆதம் அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு முதல் கடவுளோடு சேர்ந்து பரிசுத்தமான நிலையில் இருந்தால் பழத்தை சாப்பிட்றதால பாவம் செஞ்சு இங்கே பூமியில் வந்துட்டான். இப்போ கிறிஸ்தவர்களெல்லாம் எதுக்காக முயற்சி பண்ணுறாங்கன்னா ஆதம் பழத்தை சாப்பிட்றதால அந்த பாவம் வந்து கடவுளோட ஒரு விரிசல் ஏற்பட்டு இல்லையா, ஒரு பிளவு, அதை சரி செய்யணுமெண்டா சரி செய்யறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. அதாவது ஆதம் ஆரம்பத்தில் என்ன நிலையில் இருந்தானோ அந்த அந்தஸ்தை அடைகிறதுக்கு தான் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ கிறிஸ்தவர்கள் ட்ரை பண்ணி கொண்டு இருக்காங்க. அவங்களுடைய தியாலஜி இறையியல் அடிப்படையில், மார்க்க போதனை அடிப்படையில். ஆனால் அந்த இடத்த என்ன சொல்லப்படுது, ஆதியாகமம் 2:18 பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்போ எங்கே தனியாக இருக்கிற நல்லதல்ல என்று கடவுள் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில், சொர்க்கத்துக்கு சமமாக பார்க்கக்கூடிய ஏதேன் தோட்டத்தில் தான் தனியாக இருக்கிற நல்லதல்ல, துணை வேண்டும் என்று சொல்லி கடவுள் இதை உருவாக்க போனதாக இதில் தெளிவாக சொல்லப்படுது. அப்போ ஆதம் பரிசுத்தமாக இருந்த டைமில் துணை தேவைப்பட்டால் இப்போ அதே பரிசுத்தமான நிலையை தான் திரும்ப அடையிறதுக்கு கிறிஸ்தவர்கள் முயற்சி பண்ணுறாங்க. அப்போ துணை தேவைப்படாமல் என்ன செய்யாது, இருக்காது. இந்த துணை வந்து உறவு கொள்றதுக்கு இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா அதே இடத்த வந்து பார்த்திங்கன்னா மல்கியாங்கிற புத்தகத்தில் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, அதாவது ஆதமிட்ட பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே. அப்போ சந்ததியை பெறுறதுக்காக தான் என்ன செஞ்சுருக்காங்க, ஆதம் வந்து பார்த்திங்கன்னா படைக்கப்பட்டிருக்கார், ஏவாளும் படைக்கப்பட்டிருக்காங்க சந்ததி உருவாகிறதுக்கு. எங்கே உருவாகிறதுக்கு, ஏதேன் தோட்டத்தில். ஆதாம் பாவம் செஞ்சதால் சந்ததி பூமியில் உருவாயிட்டுருக்கு, இல்லைன்னா ஏதேன் தோட்டத்தில் என்ன செஞ்சிருக்கும், உருவாயிருக்குங்கிறது தான் இவங்களோட போதனை, கிறிஸ்தவ போதனை. அப்போ அதன் அடிப்படையில் அங்கே ஏதேன் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உறவு கொள்கிற விஷயம் இருக்குங்கிற விஷயத்தை என்ன செஞ்சு கொள்ளலாம், இதில் வந்து புரிஞ்சு கொள்ளலாம். மேலும் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு கட்டத்தில் சொல்லுவார், என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்வான். அப்போ இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, இயேசுவின் நிமித்தம் இங்கே எதை இழந்தாலும் என்ன செய்யலாம், வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்ப 100 தனையாக பெற்றுக்கொள்ளலாம். எங்கே 100 தனையை அடைஞ்சு நித்திய ஜீவனை அடைவான். அதாவது அது 100 தனியாக கொடுத்து என்ன செய்ய, நித்திய ஜீவன் சொர்க்கமும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் இயேசு கிறிஸ்து வந்து இந்த இடத்த பதிவு செய்கிறார். மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கும். மார்க் 10வது அதிகாரத்தில் அதில் மனைவிங்கிற சப்ஜெக்ட் வராது. மார்க் 1வது எழுதப்பட்ட நூல், மத்தேயு 2வது எழுதப்பட்ட நூல். மார்க்குடைய விரிவுரை தான் மத்தேயுங்கிற மாதிரி தான் கிறிஸ்தவ அறிஞர்களுடைய கருத்து. அதன் அடிப்படையில் இதில் விரிவாக என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அப்போ மனைவி திரும்ப கிடைக்குங்கிறத புரிஞ்சு கொள்ளலாம். இதை வைத்துக்கொண்டு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இது 100 தனியாக இருக்குது, அப்போ சில முஸ்லீம்ஸ்கள் 100 மனைவி கிடைக்குங்கிற வாதத்தை இதன் மூலம் வைக்கிறேன். ஆனால் கிறிஸ்தவர்கள்னு சொன்னாங்க அப்போ 100 சகோதரியா, 100 தகப்பனா, 100 தாயான்னு கேட்பாங்க. இதில் புரிஞ்சு கொள்ளணும்னா 100 தனியாக கிடைக்குமெண்டா, இப்போ இழந்த உதாரணமாக ஒரு தாய் இருக்கா, தாயை இயேசுக்காக இழந்துட்டாருண்டா, ஒருவருக்கு 100 தாய் இருந்தால் எவ்வளவு அவர் சந்தோஷமாக இருப்பாரோ அதற்கு சமமாக 100 தாய்க்கு சமமாக அந்த தாய் திரும்ப கிடைப்பா, அந்த ஒரு தாய் திரும்ப கிடைப்பா. அதே போல் அந்த மனைவி 100 மனைவிக்கு சமமாக அந்த ஒரு மனைவி திரும்ப கிடைப்பாள். அவ்வளோ சிறப்பான ஒரு குணத்தோடு அப்படி கிடைப்பாள். அப்படிங்கிற விஷயத்தான் இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு என்கிற விஷயத்தை என்ன செய்யலாம், வந்து பார்க்கலாம். சில நபர்கள் சொல்லுவாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கார், உயிர்த்தெழுதலில் மத்தேயு 22:30 உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதர்கள் எப்போது இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துல கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை அப்படின்னு சொன்னால் கல்யாணம்ங்கிற விஷயமே மனைவிங்கிற இருக்காதுன்ற அர்த்தம் இல்லை. இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா இது லூக்கா 20வது அதிகாரத்தில் சொல்லியிருப்பார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தில் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள், இந்த பிரபஞ்சத்தை பெண் எடுத்தும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள், மறுமையில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குதலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை பெண் கொடுப்பதும் இல்லை,
அவர்கள் இனி மறிக்கவும் மாட்டார்கள். அவர் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவ தூதருக்கு ஒப்பானவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளுமா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், அவர் மனைவி இல்லைன்னு அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பெண் எடுத்தும் பெண் கொடுத்து முடிக்காங்க இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெண் கொடுக்குற ஒரு ஆளுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குற பிறகு அங்கே இன்னொரு குடும்பத்தில் பெண் எடுக்கிற கான்செப்ட்லாம் இல்லை. அங்கே மனைவிகள் கொடுத்து அனுப்பப்பட்டது தான். திரும்ப பெண் எடுத்து பெண் கொடுக்குற விஷயம் இல்லைங்கிறது தான் இதில் அவர் சொல்ல வராரே தவிர, மனைவியே இல்லைங்கிற சப்ஜெக்ட் இதில் என்ன செய்யலை, அவர் சொல்ல வரலைங்கிறத நாம் இந்த வசனத்தின் மூலம் பார்க்கலாம். இங்கே வந்து பெண் கொள்வதும் 24வது அதிகாரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் பாருங்கள். பெண் எடுக்காங்க பெண் கொடுக்காங்க தானே. கல்யாணம் ஒரு குடும்பத்திலேருந்து பெண் எடுக்கிற இன்னொரு குடும்பத்திலேருந்து பெண் கொடுக்குற இந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இது வந்து அங்கே இல்லை. அங்கே பெண்ணை கொடுத்து மனைவி கொடுத்து அனுப்பினது நித்திய ஜீவனுக்கு என்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா, உயிர்த்தெழுதலின் போது நூறத்தனியாய் பெற்று நித்திய ஜீவன் அடைவான், மனைவியை கொடுத்து தான் சொர்க்கம் கொடுக்கப்படும்ங்கிற விஷயத்தை என்ன செய்யலாம் வந்து பார்க்கலாம். ஸோ எது எப்படியோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சொர்க்கம் கிடைக்குமெங்கிறது தான் 3 மார்க்க நூல்களும் சொல்லுது. அதே போல் சொர்க்கத்தில் உணவு இருக்குன்னு தான் 3 மார்க்க நூல்கள்னு சொல்லுது, பானங்கள் இருக்குன்னு 3 மார்க்க நூல்கள்னு சொல்லுது, மனைவிகள் இருக்குது அப்படிங்கிறதே 3 மார்க்க நூல்கள்னு சொல்லுது என்கிற விஷயத்தை பார்க்கலாம். இன்ஷால்லா வீடியோ ரொம்ப லெந்தாக போகிறதால இதோட முடிச்சுக்கொள்வோம். இன்ஷால்லா இதில் மேலதிக தகவல்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் தவறாக புரிஞ்சிகிட்டு இருக்காங்க, ஏதோ இஸ்லாம் மட்டும்தான் இதெல்லாம் சொல்கிறேங்கிற மாதிரி. இன்ஷால்லா ஷேர் பண்ணுங்கள்.